வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1ல் 4ல் 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய 5 கணக்குகளை நம்ம இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 6வது கணக்கு பாருங்க. 9.55 கிலோகிராம் எடையுள்ள இனிப்புகளை 5 குழந்தைகளுக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு இனிப்பு கிடைக்கும்? மொத்தம் எவ்வளோ இருக்கு? 9.55 கிலோகிராம் இனிப்பு இருக்கு. இது எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கணும்? 5 குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த மொத்த எடையுள்ள இனிப்பை 5 கொண்டு வகுத்துட்டா போதும், நமக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளோ இனிப்பு கிடைக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ பாருங்க, 9.55 நம்ம 5 கொண்டு வகுக்க போகிறோம். இந்த இடத்துல போட்டு காமிக்கட்டுமா? 9.55 நம்ம 5 கொண்டு வகுக்க போகிறோம். 9ல் எத்தனை 5? ஓர் 5 5 முடிஞ்சிருச்சா? 9ல் 5 மைனஸ் பண்ணிட்டா 4. அடுத்த நம்பரை கீழே இறக்கிக்கோங்க. இங்கே என்ன வந்துடும்? 5 வந்துடும். இங்கே தசம புள்ளி இருக்குது, அதனால் இங்கே தசம புள்ளி. இப்போ பாருங்க, 45. 45ல் எத்தனை 5? 9 5 45. இது 0 ஆயிரும். அப்போ இதை விட்டுருங்க. அடுத்த இலக்கம், கடைசி இலக்கத்தை கீழே இறக்கிடுங்க. 5. 5ல் எத்தனை 5? ஓர் 5 5. என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ 9.55 5 கொண்டு வகுத்தா என்ன வந்திருக்கு? 1.91 கிலோகிராம். இதான் என்னது? ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கக்கூடிய இனிப்பு. ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும் இனிப்பு எவ்வளவு? 1.91 கிலோகிராம். சரியா? அடுத்தது நம்ம 7வது கணக்கு பார்க்கலாமா? 7வது கணக்கு பாருங்க. ஒரு வண்டியானது 1.2 லிட்டர் பெட்ரோலில் 76.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் அது 1 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தொலைவு எவ்வளவு? நம்ம பைக் வச்சுருக்கோம், அதுக்கு பெட்ரோல் போடணும் வச்சுங்களேன். 1.2 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா எவ்வளோ தூரம் போகுது? 76.8 கிலோமீட்டர் போகுது. அப்போ 1 லிட்டருக்கு எவ்வளோ போகும்? 1 லிட்டருக்கு எவ்வளோ போகும்? அப்போது இந்த கடந்த தொலைவு, அது பயணம் செய்யலையா, அந்த தொலைவை எதை கொண்டு வகுக்கணும்? நம்ம போட்ட பெட்ரோல் அளவு கொண்டு வகுத்துட்டா போதும். பாருங்க, 76.8 1.2 கொண்டு வகுக்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த கணக்கில் பகுதியில் என்ன இல்லை? தசம எண் இல்லை, ஒரு நம்பர் இருந்துச்சு, ஈஸியாக வகுத்துட்டோம். ஆனால் இங்கே பாருங்க, ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? தசம எண் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இதை முழு எண்ணை நம்ம மாற்றணும். எப்படி முழு எண்ணை மாற்றுறது அப்படின்னா, இங்கே பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம், இங்கேயும் வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ 76.8 பை 1.2 என்ன செய்யணும்? 10 கொண்டு பெருக்கணும். அதாவது 10/10 கொண்டு பெருக்கணும். பெருக்கியாச்சா? ஈக்குவல் டு 76.8 10 கொண்டு பெருக்குனா 768ன்னு மாறிடும். அதே மாதிரி 1.2 10 கொண்டு பெருக்குனா 12ன்னு மாறிடும். இதை உங்களுக்கு டவுட் இருக்கா? போட்டு காமிக்கணுமா? போட்டு காமிக்கணுமா? ஏதாவது ஒன்று இந்த இடத்துல பாருங்கள். 76.8 10 கொண்டு பெருக்க போகிறோம். 76.8 10 கொண்டு பெருக்குங்க. ஓர் 8 8, ஓர் 6 6, ஓர் 7 7. இந்த 0வை கடைசியில் அப்படியே போட்டுக்கணும். புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 768.0ன்னா என்ன அர்த்தம்? 768 தான், அதுதான் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, இதை நம்ம வகுக்க போகிறோம். 768 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 12 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? 768 12 கொண்டு வகுக்க போகிறோம். இதில் எத்தனை 12 இருக்கும்? 76ல் எத்தனை 12 இருக்கும்னா 6 12 72 இல்லையா? 5 12 60, 6 12 72. அப்போ பாருங்க, 6ல் 2 மைனஸ் பண்ணால் 4, 7 7 மைனஸ் 0 போட வேண்டாம். அடுத்த இலக்கத்தை நம்ம கீழே இறக்கலாம். 8. 8ல் எத்தனை 12? 4 12 48, 4 12 48. அப்போ 0. 768 12 கொண்டு வகுத்தோம்னா எவ்வளோ வருது? 64. அப்போ இந்த இடத்துல 64. அப்போது 1 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தொலைவு எவ்வளவு? 64 கிலோமீட்டர். 1 லிட்டர் பெட்ரோலில் இந்த வாகனம் எவ்வளோ தூரம் செல்லும்? 64 கிலோமீட்டர் தூரம் செல்லும். சரியா? அடுத்தது 8வது கணக்கு பாருங்க. என்ன இருக்குது? ஒரு சதுர அடி ரூபாய் 15.50 வீதம் ஒரு நிலத்தை சமன்படுத்த ஆகும் செலவு 10,075 எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு நிலம் இருக்குது,
ஒரு சதுரடி சமப்படுத்துறதுக்கு 15 ரூபாய் 50 பைசா. மொத்த செலவு இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இடத்தோட அளவு என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த மொத்த செலவை ஒரு சதுரடிக்கான செலவை கொண்டு வகுத்துட்டோம்னா அந்த இடத்தோட அளவு நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, 10,075 15.50 கொண்டு வகுக்க போகிறோம். இதை இங்கே பாருங்க, பகுதியில் தசம எண் இருக்கு. இதை முழு எண்ணை மாற்றிக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பாருங்க, 10,075 பை 15.5 15.50நாலும் 15.5 ரெண்டுமே ஒன்று தான். சரியா? அதாவது புள்ளிக்கு அடுத்து 0 முடிஞ்சிருந்தா அதுக்கு மதிப்பு கிடையாது. இங்கே 0 போட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ பாருங்க, பெருக்கல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, புள்ளிக்கு வலது பக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு இலக்கம் இருக்கா? அப்போது 10/10 கொண்டு பெருக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, 10 கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? 4 5 1 7 7 1 0 பெருக்கினா 0 1 0 பெருக்கினா 0 1 1 1 கொண்டு பெருக்கிட்டா இந்த 0 கடைசியில் அப்படியே சேர்த்துக்குங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, 15.5 10 கொண்டு பெருக்கினா 155 155 பெருக்கி காமிக்கணுமா? இங்கே பாருங்க, 15.5 இருக்கு, 10 கொண்டு பெருக்கிறோம். என்ன வரும்? 1 5 1 5 1 1 கொண்டு போய் இந்த 0 கடைசியில் சேர்க்கணும். புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 155.0னா 155 தான். இப்போ இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க, 1,750,000 நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 155 கொண்டு நம்ம வகுக்கணும். இந்த இடத்துல வகுத்து காமிக்கிறேன் பாருங்க, 1,750,000 வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 155 கொண்டு. முதல்ல 1 155 கொண்டு வகுக்க முடியாது. இன்னொரு விஷயத்தை 10ஐயும் வகுக்க முடியாது, 100ஐயும் வகுக்க முடியாது. அப்போ 1007 தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாகணும். 1007ல் எத்தனை 155 இருக்குன்னா 6 155 இருக்கும். அப்போ 6 155 எவ்வளோன்னா பெருக்குங்க. 6 5 30 30க்கு 0 மிச்சம் 3 6 5 30 30 3 33 33க்கு 3 மிச்சம் 3 1 6 6 6 3 9. அப்போ பாருங்க, 6ஐயும் 155 930 நம்ம எடுத்துருக்கு. இது மட்டும்தான் எடுத்திருக்கோம். 7லேருந்து 0வை மைனஸ் பண்ணால் என்ன வந்துடும்? 7. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக எடுத்துங்க. 100 100லேருந்து 93 மைனஸ் பண்ணி என்ன வந்துடும்? 7 வந்துடும் இல்லையா? அடுத்த நம்பரை கீழே இறக்கிடலாம். பாருங்க, 1007ல் 930 மைனஸ் பண்ணி 77. அடுத்த நம்பரை கீழே இறக்க போகிறோம், 5. இப்போ பாருங்க, 775 775ல் எத்தனை 155 இருக்குன்னா 5 இருக்கும். 5 155 775 வந்து பாருங்க, பெருங்க. 5 25க்கு 5 மிச்சம் 2 5 25 அந்த 2 கூட 27 27க்கு 7 மிச்சம் 2 5 1 5 5 2 கூட 7 775 0. இப்போ பாருங்க, இங்கே இன்னும் ஒரு 0 இருக்குது. இந்த 0வை நம்ம கீழே கொண்டு வருவோம். இந்த 0 இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்ய? இங்கே ஒரு 0வை சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. இந்த 0 நம்ம வகுக்கவே இல்லை. இந்த 0 கீழே இறக்கும்போது இங்கே ஒரு 0 வந்துடணும். அப்போது 1,75 155 கொண்டு வகுத்தோம்னா எவ்வளவு? 650 சதுர அடி. 650 சதுர அடி. சரியா? ஏன்னா ஒரு சதுர அடிக்கு தான் இது செலவு. அப்போது நிலத்தின் பரப்பு 650 சதுர அடி. சரியா? அடுத்தது 9 பாருங்க. 28 புத்தகத்தின் விலை ரூபாய் 1506.4 எனில் ஒரு புத்தகத்தின் விலை என்ன? மொத்தம் எத்தனை புக்கு? 28 புக்கு. அந்த 28 புக்கோட விலை இங்கே இருக்குது. நமக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு புக்கோட விலை வேணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த தொகையை இந்த புத்தகங்களின் எண்ணிக்கையை கொண்டு வகுக்கணும். பாருங்க, 1506.4 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 28 கொண்டு வகுக்க போகிறோம். பகுதியில் நமக்கு என்ன இருக்குது? முழு எண் இருக்குது. அப்போ நேரடியாகவே நம்ம வகுக்கலாமா? பாருங்க, 1506.4 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 28 கொண்டு வகுக்க போகிறோம். முதல்ல பாருங்க, 150 எடுத்துக்கலாமா? 150ல் எத்தனை 28 இருக்கும்னா 5 இருக்கும் இல்லையா? 5 28 என்ன வரும்? 5 28 5 8 40 40க்கு 0 மிச்சம் 4 2 10 14 140. இப்போ பாருங்க, நம்ம 150 வரைக்கும் தான் எடுத்துருக்கோம். மைனஸ் பண்ணுங்க, 0. 5ல் 4 மைனஸ் 1 1ல் 1 மைனஸ் 0, அது எழுத வேணும். அடுத்து 6 கீழே இறக்கலாமா? 106. 106ல்
எத்தனை 28 இருக்கும்? 3 28 இருக்குமா? 3 28 எவ்வளவு? 3 8 24க்கு 4, மிச்சம் 2, 2 6, 6 2 8. சரியா? மைனஸ் பண்ணுங்க. 6ல் 4 மைனஸ் பண்ணால் 2, 10 இருக்குது, 10ல் 8 மைனஸ் பண்ணால் 2. அடுத்து இந்த 4 கீழே இறக்கிடுங்க. இங்கே தசம புள்ளி இருக்குது, அதனால் இங்கே தசம புள்ளி. 224 மாறிடுச்சா? 224ல் எத்தனை 28? 8 28 வரும். பாருங்க, பெருக்கி பாருங்க. 28 8 பெருக்குங்க. 8 8 64க்கு 4, மிச்சம் 6, 8 2 16, அந்த 22. அப்போ 0 வந்துருச்சா? அப்போது எதை கொண்டு வகுத்தோம்? 1506.4 28 கொண்டு வகுத்தா என்ன வந்திருக்கு? 53.8 வந்திருக்கு. அப்போ ஒரு புத்தகத்தோட விலை 53.8. 53.8னாலும் இந்த இடத்துல நீங்கள் பக்கத்தில் 0 சேர்த்தாலும் எல்லாம் ஒன்று தான். அதாவது 53 ரூபாய் 80 பைசா. இதுதான் அர்த்தம். சரியா? அடுத்தது 10வது கணக்கு பாருங்க. இரு எண்களின் பெருக்குத்தொகை 40,376. ஒரு எண் 14.42 எனில் மற்றொரு எண்ணை காண்க. 2 நம்பரை பெருக்கிறோம். பெருக்கும்போது இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஒரு நம்பர் இது, இன்னொரு நம்பர் என்னென்ன என்ன செய்ய வேண்டியது? அந்த பெருக்குத்தொகையை இந்த நம்பரை கொண்டு வகுத்தோம்னா நமக்கு தேவையான இன்னொரு நம்பர் கிடைச்சிரும். அப்போ பாருங்க, பெருக்குத்தொகை 40,376. ஒரு நம்பர், இந்த நம்பரை கொண்டு வகுக்க போகிறோம். நமக்கு தேவையான எண் கிடைச்சிரும். இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கு? புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கம் இருக்கு இல்லையா? அப்போ இதை எதை கொண்டு பெருக்கணும்? முழு எண்ணா மாத்தினாதான் நம்ம வகுக்க முடியும். 40,376 பை 14.42. புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கம் இருக்கிறதுனால 100/100 கொண்டு நம்ம பெருக்குவோம். முழு எண்ணா மாத்தினாதான் வகுக்க முடியும். பகுதியில் முழு எண் இருக்கணும். அப்போ பாருங்க, இதை பெருக்க 100 கொண்டு பெருக்குனா 1 6 6, 1 7 7, 1 3 3, 1 0 பெருங்க 0, 1 4 4, கடைசியில் இந்த 2 0 பை இதை 100 கொண்டு பெருக்கணும் என்ன வரும்? 1442. 14.42 எதை கொண்டு பெருக்கணும்? 100 கொண்டு பெருக்கணும். 1440. எப்படி சார் போட்டு காமிக்கிட்டுமா? 14.42 இருக்கு. எதை கொண்டு பெருக்கிறோம்? 100 கொண்டு பெருக்கிறோம். அப்போ 1 கொண்டு பெருக்கி கடைசியில் என்ன செய்ய போதும்? 2 0 சேர்த்துக்கலாம். 1 2 2, 1 4 4, 1 4 4, 1 1 இது பண்ணியாச்சா? இப்போ பாருங்க, இந்த 2 0 அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கு. அப்போ ஆன்சரில் வலது பக்கம் 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 142.00. அதுக்கு என்ன அர்த்தம்? 142 தான். இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்ய போகிறோம்? 40,37,600 1442 கொண்டு வகுக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய நம்பர் தான், ஈஸியாக வகுத்துடலாம். பாருங்க, 40 37,600 எதை கொண்டு வகுக்கணும்? 1442. முதல்ல 4 இலக்கம் எடுத்துக்கலாம். 4037. 4037ல் எத்தனை 1442? 2 இருக்கும். 2 1442. அப்போ 2 1442 பெருக்கி எழுதுங்க. 2 2 4, 2 4 8, 2 4 8, 2 2. மைனஸ் பண்ணுங்க. இங்கே என்ன வரும்? 7ல் 4 மைனஸ் பண்ணால் 3, 3ல் 8 மைனஸ் பண்ண இங்கேருந்து நம்ம இது பண்ணுவோம். அப்போ இந்த 13 ஆகும். 13ல் 8 மைனஸ் பண்ணால் 5. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 9 இருக்கும் இல்லையா? 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1. இங்கேருந்து நம்ம கடை வாங்கி கொண்டு போயிட்டோம். இந்த இடத்துல 3, 3ல் 2 மைனஸ் 1. இப்போ அடுத்த இலக்கத்தை கீழே இறக்குவோமா? என்ன இருக்குது? 6 6. இப்போ 11,536ல் எத்தனை 1440? 8 இருக்கும். 8 கொண்டு பெருக்கி பாருங்க. 8 2 16, 16க்கு 6, மிச்சம் 1. 8 நாங்கள் 32, மிச்சம் 1 கூட 33, 33க்கு 3, மிச்சம் 3 இருக்குது. அதுக்கு 8 நாங்கள் 32, அந்த 3 கூட 35, 35க்கு 5, மிச்சம் 3 இருக்குது. அதுக்கு 8 1 8, 3 கூட 11. அப்போது இங்கே 0 வந்துருச்சு. இதை கழிச்சோம்னா 0 வந்துடும். அதுக்கடுத்து பாருங்க, இன்னும் நமக்கு 2 0 இருக்குது. இந்த 2 0, இந்த 0வை கீழே கொண்டு வந்தோம்னா இங்கே ஒரு 0. அடுத்து என்ன செய்வோம்? இந்த 0வை திரும்ப கீழே கொண்டு வருவோம். இங்கே ஒரு 0 போடணும். அப்போது இதை நம்ம வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? 2800. அப்போ தேவையான மற்றொரு எண் என்ன? 2800. நமக்கு புக்குக்கு பின்னால் என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா 2.8ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கணக்குக்கு இதுதான் விடை. சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.